முத்தழகு பிரெக்னெண்டா இருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. யார்கிட்ட முதல்ல சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா அவங்களோட ஃப்ரெண்டான பொன்னிய கூப்பிட்டு இந்த நல்ல விஷயத்த சொல்லி சர்க்கரைய வாயில போடுறாங்க. பொன்னி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு சரி சரி வா வா பேச்சம்மா வீட்டுக்கு போலாம், அஞ்சலிக்கு போட்டியா நீயும் பிரெக்னெண்டா இருக்கிற விஷயத்த சொல்லலாம்னு சொல்றாங்க. ஆனா முத்தழகு, எனக்கு நல்லது நினைக்கிற ஒரே ஜீவன் நீதான், ஆனா உனக்கே நான் முழுகாம இருக்கிறத கேட்டோன்னு அஞ்சலிக்கு போட்டியா இருக்கிற மாதிரி தானே தோணுது, எனக்கு அது வேணாம் பொன்னின்னு சொல்றாங்க. உன் புருஷன் கிட்டயாவது சொல்லு, அவரு ரொம்ப சந்தோஷப்படுவாருன்னு சொல்றாங்க பொன்னி. எப்படி பொன்னி, அவர் முன்னாடி போய் நின்னு நானும் முழுகாம இருக்கேன்னு சொல்லணுமா? எனக்கு அது பிடிக்கல. அஞ்சலி மட்டும் இப்போ எங்க லைஃப்ல இல்லாம இருந்திருந்தா இந்த நொடி ரொம்ப சந்தோஷமான நொடியா இருந்திருக்கும். இப்போ எனக்கு சொல்றதுல விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. கதவை யாரோ தட்டணும்னு பொன்னி போய் பாக்குறாங்க. அங்க பூமி நிக்கிறாரு. அவர் சொல்றாரு, என் பேரு பரமு, நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஃப்ரீ செக்கப்புக்காக வந்திருக்கேன்னு சொல்றாரு. கையில பூ பழமெல்லாமா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கொடுத்து வராங்க அப்படின்னு பொன்னி டவுட்டாவே கேக்குறாங்க. முத்தழகு யாருன்னு பாக்குறாங்க. ஆனா அவங்களால முடியல. ஆனா பொன்னி மாஸ்டர் கலட்டி யாருன்னு பாத்துறாங்க. அதுக்கப்புறம் பூமிக்கு ஹெல்ப் பண்றாங்க. நீங்க செக்அப் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாத்திரை இந்த பழம் எல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருந்து எனக்கு கொடுத்து விட்டாங்க அப்படிதானே அப்படின்னு கேக்குறாங்க முத்தழகு. ஆமான்னு சொன்னோன்னே மாஸ்டர் கலட்டி நீங்க தான் வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிடுறாங்க. பூமி உடனே சாரி முத்தழகு, நான் வந்து கொடுத்தா நீங்க வாங்க மாட்டீங்க, உங்க உடம்புக்கு என்ன ஆனதோன்னு தான் நான் ஹாஸ்பிட்டல்ல போய் உங்களுக்காக மாத்திரை வாங்கிட்டு வந்தேன்னு சொல்றாங்க. ஐ லவ் யூ முத்தழகு, இது இங்கேயே முடிய போறது கிடையாது, நம்மளுக்கு கண்டிப்பா ஒரு ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆனா முத்தழகு, உங்க வாழ்க்கையில இருந்து நான் விலகிட்டேங்க, எனக்கு வேணாம் நீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. பொன்னி வந்து அவர் போயிட்டாருடி, அவர்கிட்டயாவது சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் பத்தி இப்ப பேச வேணாம், வா நம்ம கோயிலுக்கு போலாம், நேர்த்தி கடன் இருக்குன்னு சொல்லி கோயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. முத்துக்கு கோயிலுக்கு வர போறது அஞ்சலிக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தாங்க தெரியல. ஆனா அஞ்சலி கரெக்டா அதே கோயில்ல நின்னு முத்தழகோட கருவை கலைக்கிறதுக்கு ஒரு பெரிய பிளான் போடுறாங்க. தயா அனுப்புன ஆளு கையில கரு கலைக்கிற மருந்தோட நிக்கிறாங்க. அத கோயில் பூசாரி கிட்ட கொடுத்து இத தீர்த்தத்துல கலந்து 3 தடவை கொடு, முத்தழகோட கரு கலைஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. பூசாரி கொஞ்சம் யோசிக்கிறாரு. ஆனா அஞ்சலி இத நீ பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு மிரட்டுறாங்க. கருக்காத்தம்மன் கோயில்ல இப்படி கருவை கலைக்க சொல்றீங்களேன்னு ஃபீல் பண்றாங்க அந்த பூசாரி. கோயிலுக்கு முத்தழகு வந்து சேர்ந்துடுறாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சுட்டாங்க. நாளைக்கு ஐயர் முத்தழகு கையில அந்த தீர்த்தத்தை, அந்த கரு கலைக்கிற மருந்த தீர்த்தத்துல கலந்து குடுக்கறாரு. குடிச்சிரு குடிச்சிருன்னு மனசுக்குள்ளேயே அஞ்சலி இந்த சைட்ல இருந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. முத்தழகும் கரெக்டா குடிக்க போறாங்க. கருக்காத்தம்மன் முத்தழகோட கருவை எப்படி காப்பாத்த போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து முத்தழகுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.